அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமா இருக்கிறேன். அதை மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது வரக்கூடிய சனிக்கிழமை 30/5/2026 வைகாசி விசாகம். ஒரு வருடத்துல ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய திருநாள். ஆமா, பிறந்த நாள்லாம் எல்லாருக்கும் வருஷத்துல ஒரு முறை மட்டும்தான் வரும். வரக்கூடிய சனிக்கிழமை யாரோட பிறந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே பிடித்த தமிழ் கடவுள் முருகக் கடவுள் அவதரித்த திருநாள் தான். வைகாசி மாதத்துல பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாளை தான் நம்ம வைகாசி விசாகம் அப்படின்னு கொண்டாடுறோம். சிவபெருமானோட நெற்றி கண்ல இருந்து 6 தீப்பொறிகளாய் உருவாகி சரவண பொய்கையில் விழுந்தது. அது தாமரை மலர்கள்ல அழகா விழுந்தன. அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறின. அந்த 6 குழந்தைகளும் பார்வதி தேவியின் அருளால் ஒரு குழந்தையாய் மாறியது அவர்தான் நம்ம முருகக் கடவுள். ஏன் அவர் தோன்றினார்? உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை எல்லாம் அழித்து நன்மைகளை தரணும் அப்படிங்கிறதுக்காக தோன்றினார். சூரபத்மனை அழிப்பதற்காக தோன்றினார். சூரபத்மன் மிகச்சிறந்த சிவபக்தன். அவன் சிவன் கிட்ட என்ன கேட்டிருந்தான்னா, ஒரு தாயின் கருவில் உண்டாகாத ஒருத்தரால தான் எனக்கு மரணம் நிகழணும். அது மட்டும் இல்லாத சிவனோட சக்தியோட அருளும் பெற்ற ஒருவனால் தான் எனக்கு மரணம் நிகழணும் அப்படின்ட்டு பல வரங்களை பெற்றிருந்தான். அந்த வரத்தையெல்லாம் வாங்கிட்டு தேவர்களுக்கு சொல்ல முடியாத கஷ்டத்தை கொடுத்தாரு. அதனால தான் அவரை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் 3வது கண் நெற்றி கண்ல இருந்து உதித்தார். அதே போல தன்னுடைய தாய்கிட்ட இருந்து அந்த வெற்றி வேலையும் அவர் பெற்றார். ஸோ தந்தை தாய் இருவரோட அருளால உருவான முருகப்பெருமான் அந்த வேலை வைத்து சூரபத்மனை கொன்றார். தேவர்களை அவர்களிடமிருந்து காப்பாற்றினார். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த வைகாசி விசாகம் நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. நிறைய பேர் 11 நாள் விரதம், 6 நாள் விரதம், 3 நாள் விரதம், அட்லீஸ்ட் அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருப்பாங்க. விரதம் இருக்குன்னா அன்னைக்கு முழுவதும் சாப்பிடாம வெறும் தண்ணீர் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. சில பேர் பால் பழம் சாப்பிடுவாங்க. அது உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்க விரதத்தை மேற்கொள்ளலாம். அன்று நாள் முழுவதும் ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த சதாட்சர மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. உங்க வீட்டில் உங்களால் முடிந்த நெய்வேத்தியம், ஒரு சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் அல்லது தேன் திணை மாவு, இதெல்லாம் நீங்கள் முருகனுக்கு வைத்து வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு புத்த பூர்ணிமானும் சொல்லுவாங்க. புத்தர் அவதரித்த நாள், அவர் ஞானம் பெற்ற நாள், நம்மாழ்வார் அவதரித்த நாள். அன்றைய தினம் ஹோமம், நிறைய கோவில்களில் ஹோமம் நடக்கும். அதே போல் ரொம்ப காரமான உணவுகளை எல்லாம் அன்னைக்கு நம்ம சமைக்கக்கூடாது. ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பால் பழ வகைகள் மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் முருகக் கடவுளுக்கு அந்த பாலில் மாங்கனிகளை வேக வச்சு அதை ஒரு ஸ்பெஷல் பிரசாதமாக அன்னைக்கு செய்வாங்க. ஸோ இத்தனை சிறப்புகள் வாய்ந்தது தான் இந்த வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகத்தில் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக விரதம் இருக்க முடியாதவர்கள் நம்முடைய வீடுகளில் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மிக 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 சக்தி வாய்ந்த வழிபாடு. அன்றைய தினம் சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த வழிபாடை செய்யணும். ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். இப்போ வீட்டில் 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேரும் தனித்தனியாக இதை நீங்கள் செய்யலாம். ஏன்னா முருகக் கடவுளை வழிபடுறவங்க தான் இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. பால் குடம் எடுக்கிறது, அன்னைக்கு நேர்த்தி கடன் செலுத்துறது, முருகக் கடவுள் குடியிருக்கக்கூடிய மலையை சுற்றி வருவது அன்றைய தினம் அவ்வளவு நன்மைகளை நமக்கு பயக்கும். இன்னைக்கு ஆரம்பிச்சு நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள் இதை தொடர்ந்து வரும். ஸோ கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்ம பதிவுகளை பாருங்க. அதுல உங்களுக்கு எது முடியுதோ அன்றைய தினம் செய்து பயனடைங்க. இப்ப வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பதிவுக்கு போறதுக்கு முன்பு முருகனுடைய 6 படை வீடுகள்ல உங்களுக்கு பிடித்த படை வீடு எது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணிடுங்க. வரக்கூடிய சனிக்கிழமை அன்று நீங்க விரதம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி காலையிலேயே எழுந்து நீங்க தலை குளிச்சிடுங்க. தலை குளிச்சுட்டு உங்க வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய முருகன் படத்தை சுத்தம் பண்ணி சந்தனம் குங்குமம் பூக்கள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிடுங்க. அவருக்கு முன்பு உங்களால் முடிந்தால் 6 நெய் தீபங்கள் ஏற்றி வைங்க. அப்படி இல்லைன்னா 2 நெய் தீபங்களையாவது நாம் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதை ஏற்றி வச்சுட்டு உங்கள் மனசில் பல நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு வேண்டுதல் என்ன, எத்தனையோ வருடமாக நான் இந்த வேண்டுதலை வேண்டிட்டு இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு இது நிறைவேறலை அப்படிங்கிறவங்க அவசியம்
அந்த ஒரு வேண்டுதலை நீங்கள் எழுதுங்க. இப்போது நான் வந்து எடுத்துக்காட்டாக குழந்தை வரம் வேண்டும் அப்படிங்கிறத மேலே நான் எழுதியிருக்கிறேன். இதை வந்து நீங்கள் பேப்பர்லேயும் எழுதலாம், அல்லது உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் நோட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேயும் எழுதலாம், தவறு கிடையாது. சரிங்களா? இப்போது நம்ம வந்து என்ன எழுத போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 6 முறை, அதே போல் மதிய நேரத்தில் 6 முறை, அதுக்கப்புறம் இரவு 6 முறை, இந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை அந்த நாள் முழுக்க நம்ம மொத்தம் 18 முறை நாம் எழுத போகிறோம். அப்படி என்ன இது சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரூம் ஸ்கந்தாய நமக. இது வந்து ஸ்கந்தனுடைய மூல மந்திரம். முருகனுடைய மூல மந்திரம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓம் சம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படிங்கிற அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து ஸ்கந்தனுடைய மூல மந்திரம். மிக எளிமையான ஒரு வரி மந்திரம், ஓம் ஸ்ரூம் ஸ்கந்தாய நமக. இந்த ஒரு மந்திரத்தை நமக்கு ஒரு நாளில் எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் உச்சரிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த மந்திரம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஓம் அப்படின்னா அது வந்து பிரணவ மந்திரம். ஸ்ரூம் அப்படின்னா முருகனுடைய பீஜ அச்சரம். ஸ்கந்தாய அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்த முருகனுக்கு நமக வணக்கம், எங்களுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பிரித்து எழுதுகிறோம். காலையில் ஒரு 6 முறை எழுதிடுங்க. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கூட நீங்கள் பேப்பரில் எழுதினாலும் சரி, அல்லது ஒரு நோட்டில் எழுதினாலும் சரி, காலையில் 6 முறை உங்கள் வீட்டில் எழுதிடுங்க. மதியம் 6 முறை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல எழுதலாம். இரவு எழுதக்கூடிய 6 முறையை நீங்கள் திரும்ப வீட்டில் வந்து எழுதலாம். அன்றைய தினம் எக்காரணம் கொண்டும் அசைவம் சாப்பிடாதீங்க, சமைக்காதீங்க. அது மிகப்பெரிய ஒரு பாவச் செயல். அதே போல் வீட்டில் இருக்கிறவங்களையும் அன்னைக்கு மறந்தும் அசைவம் சாப்பிட வேணாம் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. ஏன்னா சில விஷயங்களை நாம் முறையாக கடைப்பிடித்தால் மட்டுமே நாம் வந்து வேண்டுவது நமக்கு கிடைக்கும். எனக்கு வேண்டியது வேணும், ஆனால் நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படிங்கிறது நல்லது கிடையாது. அதனால் இந்த நாளில் நம்ம வந்து அசைவத்தை தவிர்ப்பது, அதே போல் பிறரை கடுஞ்சொற்களால் பேசுவது, கோபப்படுவது, எரிந்து விழுவது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாதீங்க. நாள் முழுக்க ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. முடிந்தால் ஸ்கந்தகுரு கவசம், ஸ்கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், திருப்புகழ், கந்தர் அனுபூதி இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா படிக்கலாம். அல்லது நீங்கள் மொபைல்லே போட்டு காதால் கேட்பதும் அவ்வளவு நல்லது. ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். இதை மாதிரி ஏன் நம்ம பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் முழுக்க அந்த வேண்டுதலில் நம்ம வந்து எவ்வளோ ஆழமாக அதை விரும்புகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்வதற்காக தான் நான் பிரித்து எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒரே நேரத்தில் 18 முறை எழுதுவதை காட்டிலும் காலை, மதியம், இரவு பிரித்து நாம் 6 முறை மொத்தம் 18 முறை எழுதுவது அப்படிங்கிறது நல்லது. எழுதிட்டு இந்த பேப்பரை நீங்கள் வந்து உங்களுடைய பூஜை அறையில் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம், அல்லது உங்கள் பீரோக்கு உள்பக்கம் இதை நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். நோட்டில் இருந்ததுன்னா அது நோட்லேயே இருக்கட்டும். ஒவ்வொரு முறை இதை நீங்கள் பார்க்கும்பொழுதும் நீங்கள் கேட்டது மிக விரைவில் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத நம்பி முருகனுக்கு நன்றியையும் நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளோதாங்க நீங்கள் செய்யணும். ஸோ எல்லாருமே இதை செய்யுங்க. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.